நவனீத் சார் அதே கேள்வியை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இல்லை, இது இவங்க வந்து மூன்றாவது முறையாக இது கண்டினியூவேஷன் தானே. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி தான் இதை பார்க்க முடியும். சார் ஸோ புதுசாக யாராவது ஆட்சி அமைத்தால் அதனுடைய எதிர்பார்ப்புன்றது வேறு. இவர்கள் ஏற்கனவே வந்து கொள்கை முடிவாக சிலர் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல ரெண்டாவது மூணாவது முறை வரும்போது என்ன ஆகுது, இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி அந்த தேர்தல் இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் பிரகாரம் வந்து சில சீர்திருத்தங்கள் இல்லை சில இதெல்லாம் வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவங்க ரிவே பண்ண பார்ப்பாங்க. முதல் இது அவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்குன்னா, நம்மளே பார்த்தோம் கடந்த ரெண்டாவது முறை அவங்க வெற்றி பெறும்போது இந்த விவசாய சட்டங்களாக இருந்தாலும் சரி, அதில் முதல் முறை வந்து லோக்சபாவில் அது பாஸ் பண்ணப்பட்டது, ராஜ்யசபாவில் அதை நிறுத்தி வைக்கப்பட்டது, அதை பாஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய பெண்டிங் ஒர்க் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அஜெண்டா ஆல்ரெடி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கூட்டணி இருக்கிறனால அந்த கூட்டணிக்காக கொஞ்சம் ஸ்பேஸை கொடுக்கணும். அதுதான் பிரைமரி. ஏன்னா அது இன்டாக்டாக இருந்தால் தான் இவங்களால அடுத்த 5 வருஷம் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த கூட்டணிகளுக்கான அந்த ஸ்பேஸையும் கொடுத்து விட்டு இவர்களுக்கு இவர்களுடைய அஜெண்டாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர் அங்கே ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுதான் குடியரசுத் தலைவருடைய உரையில் வந்து பார்க்க முடியாது, தவிர்த்து வந்து இல்லை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ திரு நவநீத் என்ன கேட்குறதுனா, ஜனநாயகத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள், அரசியல் அமைப்பை குறித்து பேசுகிறார், அந்த கிதாபுல் என்ன சொல்கிறது கிதாப் எடுத்து முத்தமிட்டு மோடி உள்ள சொல்கிறார், ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறார், சமூக நல்லிணக்கம் குறித்து பேசுகிறார். ஒருவேளை இந்த கடும் போக்குவாதத்தின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் பிரதமர் அவர்களே நேரடியாக ஈடுபட்டார். மதத்தை குறித்து பேசினார், ஒரிசாவிலே போன்று தமிழர்களை குறித்து பேசினார். இப்படியெல்லாம் வெற்றி பெறுவதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து அதன் வழியே அவர்கள் பயணித்தார்கள். நீங்கள் மறுக்க முடியாது. இனி வரக்கூடிய ஆட்சியில் அதே கடும் போக்குவாதம் மறுபடியும் தேர்தல் லாபத்தை கருதி தொடருமா? ஜனநாயகம், விழுமியங்கள், சமூகம், அரசியலமைப்பு, சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம் எல்லாமே பேசக்கூடிய இந்த அரசு இனி அப்படிப்பட்ட தவறான போக்குகளை திருத்தி கொள்ளுமா? இல்லை, அல்லது அது தவறான போக்கு அல்ல என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? இல்லை, நான் என்னுடைய பார்வை என்னன்னா, பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டது பிரச்சாரத்துடைய பேச்சாக தான் பார்க்கப்பட்டது. அப்படி சொல்றீங்க? இல்லை, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள், நான் எப்போ சொல்கிறேன், அவர் குஜராத்தில் அந்த மோடி என்ற ஒரு சாதியினர் வந்து பேசுறதுக்கா மோடி அப்படி திருடர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வழக்கு போடப்பட்டது, அதை சந்தித்திருக்கிறார். இன்னும் வந்து ஸ்டே தான் வாங்கியிருக்காரு. அது மாதிரி நாளைக்கு யாரா இருந்தாலும் ஒரு இந்தியாவில் உள்ள எந்த பிரஜை வேணாலும் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு இந்த பிரச்சாரத்தில் அவர்கள் வந்து பரப்புரையில் பேசினதுக்கு வந்து யாராக இருந்தாலும் வந்து கட்டாயம் கேஸ் பண்ண சந்தித்து தான் ஆகணும். மாற்றுக்கருத்தில் இது பிரதமராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி. பட் என்னன்னா ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பப்படுத்தப்பட்டுள்ளதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குறிப்பாக ஊடகம் மத்தியில் அப்படி ஒரு பிம்பம் எடுத்து போன பிறகும் கூட இவங்களால தேர்ட் டைம் வர முடியுது. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக கூட பார்த்தா கூட 240 தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நம்ம நீங்கள் வர்சஸ் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலையும் பெருசாக ஒரு டைரக்ட் காம்படிஷனே இருந்ததில்லை, கேரளாவில் தவிர. கேரளாவில் வேணால் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இருக்கிறத தவிர்த்து வந்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் கூட்டணிகளோட தான் பிஜேபி சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு பெரிய சவாலான விஷயமாக தான் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதாவது இது இப்படி தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த 2 முறை அவங்க ஆட்சி நடத்திருக்காங்க. ஸோ 3ஆவது முறை மக்கள் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து அதை உணர்வார்கள். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் கட்டாயமாக சில ஒரு ஃபீட்பேக்லாம் வந்திருக்கணும். இந்த பரப்புரையில் கொஞ்சம் சில கடுமையான வார்த்தைகள் வைக்கப்பட்டிருந்தது, சொல்லாடல் இருந்திருக்கலாம். இல்லை இருந்ததல்லவா? இல்லை இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கலாம், நாங்கள் இருந்தது என்று உறுதி. அதுதான் சொல்ல வந்தேன். அது இருக்கலாம் அப்படின்றது அவருக்கு ஃபீட்பேக் இருக்கு. ஏன்னா நம்மளே பார்த்தோம், அவர் ஒரு ராஜஸ்தானில் ஒரு பரப்புரையில் பேசின பிறகு இது வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை தான் தாக்கி பேசினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாமியன்ற பேரை அவர் குறிப்பிடல. அவர் பொதுவாக சொன்னதை வந்து நீங்க வந்து ஒரு மதத்தை தான் வைத்து குறிப்பிட்டு பேசினீர்கள் சொல்லிட்டு ஊடகங்கள் கிளப்பிட்டீங்க. நீங்க சொல்றீங்க கிளப்பின பிறகு ஒரு டைரக்ட் இன்டர்வியூல வந்து இந்த கேள்வி வைக்கப்பட்டு அதை மறுத்து மறுபடியும் அதே பேச்ச பேசல. நான் என்ன சொல்றேன், அவர் மறுத்து குறிப்பாக எந்த ஒரு மதத்தையும் அவர் தாக்கி பேசவில்லை. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது கடந்து வந்தாச்சு. இந்த பரப்புரையை செய்து பார்த்தாச்சு, அது தோல்வி அடைந்து விட்டு. அதை தான் கேட்குறேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சுது, கடந்தது பழையல கழிதல் அதெல்லாம் முடிஞ்சுது இல்லையா? இப்போ இனியாவது அந்த மாதிரியாக இந்தியாவுடைய டெமோக்ரஸி புளூரிசம், தி வேல்யூ ஆஃப் பீஸ், வேல்யூ ஆஃப் டெமோக்ரஸி. ப்ளீஸ், அதை தான் சொல்ல வந்தேன். ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம ஞாபகப்படுத்தணும். இந்த இவங்க பிஜேபியாக இருந்தாலும் சரி, இந்த எமர்ஜென்சி காலத்தில் வந்து பல பேர் அதனால வந்து என்ன சொல்றது, அது கூட
அந்த பீரியடை வந்து கடுமையாக வந்து அதில் வந்து அனுபவித்தவர்கள் இருக்காங்க, அது கடந்து வந்தவர்களாக இருக்காங்க. அது இப்போ எதனால இந்த தேசத்துக்கு என்ன லாபம்? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், அது என்ன லாபம்? இல்லை எந்த லாபத்தினால கொண்டு வரப்பட்டது நம்ம ஃபஸ்ட்டு புரியணும். அது ஏன்னா மீண்டும் என்ன இங்கே என்ன பிரச்சனையாக வந்து நம்ம எல்லாரும் படித்தது வந்து ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை தான் படித்திருக்கிறோம். நீங்கள் வந்து எமர்ஜென்சியை பற்றி படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு 6 ஆத்தர்ஸ் ஓட புக் எடுத்து தான் நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வரலாற்று புத்தகத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட வரலாற்று புத்தகத்தில் எமர்ஜென்சினா என்னன்னே இருக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், குல்தீப் நாயரோடது, கோமி கபூர், பிபன் சந்திராவோட புஸ்தகத்தை படித்தாதான் எனக்கு எமர்ஜென்சி என்னால் என்னவென்று தெரியும். எவ்வளவு மோசமான சட்டம் என்பதை, எப்படி இருந்தது என்பதை, எப்படி ஒரு இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலில் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சி அமைக்கப்படுகிறது. அதே கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயக முறைப்படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு பி டிஸ்மிஸ்ட். இதை விட என்ன மிஸ்யூஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கிறது? 59 சொல்றீங்க. 59 முதல் முறையாக காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக பிஃபோர் எமர்ஜென்சி, நான் என்ன சொல்றேன், கான்ஸ்டியூஷன் வந்து எங்க ஃபர்ஸ்ட் டிமாரலைஸ் பண்றாங்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு கான்ஸ்டியூஷனுக்கு வந்து புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுவதில் என்ன ஒரு இது இருக்கிறதுன்றது. இப்போ நவநீத், சுருக்கமான கேள்வி, இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல் விமர்சகரா சார், இப்போ நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, பலமற்ற ஒரு அரசு 240. அப்போ அவங்க பலமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தர்மத்தையும் அவர்களுடைய கோரிக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, பலமில்லாமல் இருந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அவர்களுக்கு சற்று நிறைவாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலமான ஒரு அமைச்சரவையில் எதிர்க்கட்சிகள் பிரதிநிதித்துவம். மூன்றாவது, வெளிப்படையாக நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் தாய் அமைப்போடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் பிஹைண்ட் இட் தி ஸ்க்ரீன். இப்போ ஆர்எஸ்எஸோடு அவர்களுக்கு சில மோதல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தாவ்டே போடுவதா, ஃபன்சாலா போடுவதா, சிவராஜ் சிங் சவுகானை போடுவதா, ராஜ்நாத் சிங்கை போடுவதா என்று ரெண்டாக மோதிக்கிட்டு இருக்காங்க. இவைகள் எல்லாம் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள். அடுத்து வரக்கூடிய 3 மாநில தேர்தல், 4 மாநில தேர்தல், இதை எப்படி கையாள போகிறாங்க? இல்லை, இப்போது ஃபஸ்ட் ரிவர்ஸ் சொல்லணும், அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து எந்த ஒரு ஆர்எஸ்எஸ்ன்றது வழிகாட்டுதல் அமைப்பு தான். ஏன்னா அவங்க அரசியல் ஈடுபடுறதில்ல, அவங்களுடைய அரசியல் கருத்தை வைக்கிறாங்க, அதில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ்லேருந்து சில பிரச்சாரங்கள் வந்து அதுலேருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்களே தோற்று வந்து ஆர்எஸ்எஸோடு தனி ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்பு கிடையாது. அவர்கள் அரசியல் கருத்தை கூறுகிறார்கள். அது வந்து இந்த அரசுக்கு இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் வந்து அவருடைய கருத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட ஆர்எஸ்எஸ் அவருடைய கருத்தை சொல்லி பொதுவாக சொன்னதான் மோடிக்கு எதிராக இல்லைங்கிறீங்களா? நான் வந்து அவர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக எந்த அரசாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்த அரசுன்னு இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறது, பல விமர்சனங்கள் வைத்து. ஸோ அதனால் வந்து உடனே இவங்களுக்கு அகேன்ஸ்டான்னு சொன்னால் அப்படி கிடையாது. அரசுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்க முடியும், அதை அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டணியெல்லாம் அதெல்லாம் அகாமடேட் பண்ணி, கூட்டணி எதிர்க்கட்சிகள் பலத்தையும் சொல்லுங்கள், அந்த எதிர்க்கட்சிகள் பலத்துக்கும் அதான் சொல்லலாம். கூட்டணிகள்ன்றது வந்து அவர்கள் எல்லாருமே கூட்டணியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கூட்டணியாக அங்கே இருக்கும் போதே கூட இவர்கள் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று ஒருமனதாக அந்த ஒரு சிந்தனையில் தான் அவங்க பயணித்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பிரதமர் வேட்பாளரே யாரும் தெரியாது, முதல்ல நம்ம போவோம் அப்படின்ற ஒரு களத்தில் போனவங்க தோல்வியை தான் அடைந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த களத்தில் பார்க்கும்போது வந்து இவங்கள எவ்வளோ பேர் வந்து சரி பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனா இதுலேருந்து போகக்கூடியவங்க தான் ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து நம்மளே நிறைய பார்த்துட்டோம் அரசியலில் வந்து இங்கே நீங்கள் என்ன சொல்றீங்க, இங்கேருந்து அங்கே இடமாற போகிறாங்க, இடமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இதே இது லோட்டஸ் ஆப்ரேஷன் சொல்லலாமா? இல்லை, லோட்டஸ் நான் என்ன சொல்ல வரேன், வரக்கூடியவன் இல்லை எதனால இடமாற போகிறீங்க, இப்போ நீங்கள் எதனால இடமாற போகிறீங்க, ஒரு யாருக்காக இருந்தாலும் அங்கே இருந்தால் தமிழ்நாட்டில் 40 எம்பி போயிருக்காங்க, என்ன அவர்களால் லாபம் இருக்கிறது சொல்லுங்கள்? ஒண்ணுமே இல்லை. டீ காஃபி குடிச்சிட்டு வருவாங்க. மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியும், முருகன் ஐயா தான் சொல்லுவாங்க. இல்ல, மக்களுக்கு ஏதாவது டைரக்டா சேவை பண்ணி அவங்களால ஏதாவது பண்ண முடியுதா? ரெண்டாவது தடவை கொடுக்குறாங்க வாய்ப்பு. இல்ல ஐயா சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அப்படி இருக்கிறது யாராவது வந்து ஆக்கப்பூர்வமா அந்த பக்கம் போனா இதுங்க ஆக்கப்பூர்வமா செய்யலாம், தங்களுக்கு கிடைக்காது இல்ல மக்களுக்கு செய்யலாம்ன்றது. அதுவும் இப்ப வரக்கூடிய அந்த நீங்க சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா போன்ற மாநில தேர்தலில் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய பலப்பரீட்சை, ஒரு பெரிய பலப்பரீட்சை. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கார். அதாவது 40 பேர் காஃபி டீ குடிக்கிறத விட எங்களோடுனா அவரோடு இல்லை, அவர் அரசியல் கட்சி இல்லை, அங்கே சேர்ந்தால் ஏதாவது செய்யலாமே. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய தலைப்புச் செய்தி கட்டுரையினோட நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன். ஆனால் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. 1980 ஜி லட்சுமணன் டிஎம்கே சார்பாக இருந்தார். அதே போன்று 84 ஏடிஎம்கே இருந்துச்சு. 89 சிவராஜ் பட்டேல், அதுக்கப்புறம்
நம்முடைய நரசிம்மராவ் வாஜ்பாய் அரசாங்கத்திலும் அப்படி துணை சபாநாயகர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் கூட அகாலித்தல் இருந்தது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை கரியமுண்டா பிஜேபியினுடைய கரியமுண்டாவும் கூட இருந்த சம்பவத்தையும் கூட நினைவுபடுத்தியிருந்தார்கள். தம்பிதுரை இருந்தார். அப்படி ஒரு விட்டு கொடுத்துருக்கலாம். விட்டு கொடுக்காமல் மறுபடியும் நாங்கள் தான் இந்த மாதிரி கொண்டு வருவது, துணை சபாநாயகர் பதவியில் கொடுப்பது அவ்வளோ சரியில்லை அப்படின்ட்டு ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு கட்டுரை ஹேஸ் பின் மேட். இல்லை, இப்போ அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, இது வந்து ஒரு அது சரி சட்டம் இல்லை, சட்டம் இல்லை. அதுதான் சரி, நீங்க இது சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணியமா இருக்கலாம்ல. இல்ல, இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 53லேருந்து 69 வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்றது போட்டிருந்தாங்களா தெரியல எனக்கு. அது ஒரே கட்சியை சேர்ந்தவர் தான் துணை சபாநாயகராக இருந்திருக்கலாம். அன்றைக்கு மற்ற கட்சிகள் ஒன்றும் இல்லை. 53க்கு அப்புறம் யாரும் இல்லை. காங்கிரஸே தான். இல்ல, என்ன சொல்ற, ஒரு பிரசிடென்ஸ் இருக்குது, ஒரு ஆன்சிடென்ஸ் இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா அதை நோக்கி போறாங்களா? பட் எதா இருந்தாலும் கூட்டணி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட்டணிக்கு தானே. இப்போ நீங்க சொல்லக்கூடிய தம்பிதுரை அவர்களுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்லுறவு, ஒரு இணக்கம். சரி, நீங்க இருக்கிறீங்க, நீங்க 235 பேர் இருக்கோம், நாங்க 40. சரி, நீங்க வயசா இருந்துக்கிடுங்க, நாங்க இருந்துக்கிறோம், நல்ல இணக்கமா போகிறோம். ஃபார் த பீப்புள் தானே எல்லாமே. இல்லை, அதுதான் அதுக்கு தான் அந்த பாயிண்ட் தவிர. இப்போ நீங்கள் சொல்ல தம்பிதுரை காலகட்டத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் கிடையாது. அன்றைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய 2வது பெரிய கட்சியாக, அதாவது மம்தா கட்சிக்கு பிறகு அதிமுக வந்து 2வது பெரிய கட்சியாக இருந்தது. அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு தம்பிதுரை அவர்கள் துணை சபாநாயகர் செயல்பட்டார். 2வது முறை ஆட்சி வந்தப்போ பிஜு ஜனதா தளத்துக்கு அந்த வாய்ப்பை கேட்கப்பட்டது. அவர்கள் அது வந்து வேண்டாம் என்று சொன்னார். ஜெகன் கட்சியும் அந்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனால் இந்த ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியால் வந்து கொடுக்க முடியல, அங்கீகரிக்கப்பட எதிர்கட்சி தலைவராக வர முடியாத காரணமே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த அந்த மாவல்கர் அந்த முதல் சபாநாயகர் கொண்டு வந்த அந்த ரேஷியோனால தான் வந்து காங்கிரஸ் கட்சியால் எதிர்கட்சியாக உட்கார முடியல. இப்போ ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளத்துக்குமே வந்து காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கிறது. ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்ல மாதிரி அவங்க இப்போ போன வாட்டி ஓகே ஃபைன், நீங்கள் சொல்லக்கூடிய வந்து பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மை இருக்கு. இப்போ கூட்டணியில் இருக்கும்போது வந்து அவர்களுடைய இப்போ கூட்டணி கட்சிகள் வேண்டாம் என்று சொன்னாங்கன்னா ஆப்வியஸாக இப்போ மிஸ்டர் ரங்கராஜ் ஹீஸ் ஃபைண்ட் அவுட் அகெயின் கன்சென்சஸ் இந்த வேர்ட் தட் ஷுட் பி, கண்டிப்பாக இருக்கணும் எல்லா விதத்திலும் இணக்கம் ஃபார் த பீப்புள். எல்லாமே அதான் சொல்லலாம். எல்லாமே நமக்காக தான். பிஜேபி எதுக்காக வந்துச்சு, காங்கிரஸ் மக்களுக்காக. இணக்கமாக நம்ம வாரம் நடத்துவோம், இணக்கமா நடத்துவோம். பார்லிமெண்ட்டை ஏன் சண்டை போடணும், ஏன் ஒரு டிஸ்டன்ட் வாய்ஸ் வரணும்? இப்பதான் வந்து இன்னைக்கு தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறது. இனிமேல் தான் அடுத்த கட்டம் இருக்கு. இல்ல, இப்போ தொடரும் போது ஆரம்பமே கொஞ்சம் சிக்கலாக இல்லை, ஆரம்பத்திலேயே வந்து இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி நிதின் கட்கரி 2022 ஒரு கருத்து வைத்தார். காங்கிரஸ் கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு, அது மீண்டும் அது வந்து வலுப்பெற்று ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அதனால நிதின் கட்கரியே ஒதுக்குறாரோ? அதெல்லாம் வந்து இல்ல, நிதின் கட்கரி ஒரு நிதானமான தலைவர். அவரு இல்ல ஐயா, உங்களுக்கே தெரியும், நீங்க என்னை விட மகாராஷ்டிரா அரசியல்ல அப்பழுக்கட்ட தொடர்புல உள்ளவர். நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய நண்பரும் கூட. யாரு இங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நவநீத், அரசியல் வேறு இங்க பேசுவார். நிதின் கட்கரி ஒரு நிதானமான தலைவர், ஒரு கொள்கை வாழ் தலைவர். கொள்கை வாழ் நிறைய புரட்சி பண்ணியிருக்காரு. அப்ப அவர் சரியா தானே பேசியிருக்காரு. அதான் அவர் அவரை மோடி எனக்கு ஒதுக்கி வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஊடக பிம்பம். அதுக்குள்ள ரங்கராஜ் சார் என்ன சார் ஊடகம் ஒதுக்கி வைக்குதுங்க? இல்ல, ஊடக பிம்பம் தான் அது. ஊடக இல்ல சார், இல்ல அவருக்கு நல்ல மனுஷனாச்சு அவரு. இன்ஃபேக்ட் என்ன பேச்சு வந்துச்சுன்னா, சிஏஜி அறிக்கை பல மத்திய அரசு இலாக்காக்களுக்கு எதிராக பல தவறுகள் நடந்ததுக்காக பல ரிப்போர்ட் வந்தது. சரி, இதில் சில பத்திரிகைகள், நான் அதை சரியா தப்பான்னு நான் சொல்லலை, வேடிக்கைக்காக சொல்கிறேன். சில பத்திரிகைகள் என்ன சொன்னாங்க, பல இலாக்காக்கள் நிதின் கட்கரி சார்ந்தவை. ஆமாம், இது மறைமுகமாக அவரை தாக்குவதற்காக இது ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. நான் ஏற்றுக்கல. ஆனாலும் இது போல கருத்துக்களும் வந்து மேனுஃபேக்சர் தான் எல்லாமே உருவாக்கப்படுகிறது. இல்லை, ஸோ அதனால இப்போ இவங்க இந்தி கூட்டணியிலேருந்து வந்து ஒரு மனதாக யார் தேர்ந்தெடுக்க போறாங்க, சான்ஸ் கொடுத்தாங்கன்றது தெரியாது. துணை சபாநாயகர் ஏன்னா வந்து அவங்க நேரடியாக சபாநாயகருக்கு தான் வந்து போட்டி போட்டாங்க. துணை சபாநாயகருக்கு வந்து யார் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு அவங்க இவங்க தான் துணை சபாநாயகர் அப்படின்னு அவர் அறிவித்த பிறகு வேணா நம்ம பார்க்கலாம். பட் அவங்க இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுங்க தான் கேட்கறது. வந்து அவங்க ஒரு கன்சென்சஸ்ல நாங்க வந்து இவரை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் அப்போ அதாவது வந்து நீங்க சொல்லக்கூடிய பிஜேபி வந்து அதை வந்து எடுத்துக்கலாம், டெசிஷன் எடுக்கலாம். அது வந்து அரசியல் பார்வையில் வந்து நியூட்ரலா பார்க்கும்போது வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுங்க இல்ல வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வாஜ்பாய் காலத்திலும் இருந்த சரி, அதுலயும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வாஜ்பாய் காலத்துல, நரசிம்மராவ் காலத்துல 2004 அகாலி தலைமை இருந்தது. கரிய முண்டா இருந்தாரு, சிவராஜ் பட்டேல் இருந்தாரு. சார் 13, 14, 15, 13, 12, 13, 14, 15 அசெம்பிளி எல்லாத்தையும் இருந்தது. இல்ல ஒரு அரசியல் பரல அது கட்சியோட முடிவு, அது அந்த ஆட்சியாளரோட முடிவு. அதுக்குள்ள நம்ம பேச முடியாது.